என்னோட பேர் சேமலா. நான் ஆர்மிக்கு வரேன். உக்காந்து இருக்கிறவங்க எல்லாருமே யார் படிச்சிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கை தூக்குங்களா. நான் ஸ்கூலே போகலன்றவங்க கை தூக்குங்க. நான் ஸ்கூலா சும்மாலாம் தூக்கக்கூடாது. நான் என்னை பத்தி நான் சொல்றவங்களுக்கு நான் படிக்கல. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது சீனு சார் தான். இப்போ போன் கிஃப்டா கொடுத்தாருல்ல, அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் என்ன வேலை செஞ்சிருக்கேன், நான் எப்படி இருந்தேன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வீட்டு வேலை செஞ்சிருந்தேன். நான் வீட்டு வேலை செஞ்சிருந்தேன். நான் என்ன செஞ்சிருந்தேன், வீட்டு வேலை செஞ்சிருந்தேன். என்னால இதை அச்சு பண்ண முடியுமா என்றது ஒரு நிமிஷம் யோசிங்க. எனக்கு படிக்க தெரியாது. பட்டன் போன்லயே நீங்க கால் பண்ணா அது எடுத்து திருப்பி பண்ண தெரியாது எனக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆளு நான். எனக்கு அந்த டச் போன்ல உன்னால முடியும் முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு மதுரமுத்து சாரு, சுரேஷ் சாரு, சீனு சாரு இவங்க எல்லாருமே எனக்கு கத்து கொடுத்தாங்க. அவங்க கத்து கொடுத்தத நான் கத்துக்கினேன். படிக்கிறதுக்கு கத்து கொடுத்தத நான் படிக்கல. ஆனா நான் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் கொடுத்தாரு சீனு சாரு, அதை நான் எடுத்து கத்துக்கினேன். அதுதான் பெஸ்ட் எனக்கு. அது மூலமா நான் வீட்டு வேலை செஞ்சு அடிமையா இருக்க கூடாது. யார் யார் அடிமையா இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே நம்ம இந்த பிசினஸ் கொடுத்து நம்ம சம்பாதிக்க வைக்கணும்ன்ற ஏம்ல நான் இந்த பிசினஸ் மூலமா ஃபுல்லா இறங்கினேன். நான் எப்படி நான் வீட்டு வேலை செய்வோம், என்னை நம்பி யாராச்சும் காசு தருவாங்களா? தரமாட்டாங்க. இருந்தாலும் நான் போயிட்டு கேட்கிற இடமெல்லாம் ஹஸ்பண்ட் கிடையாது, நீ வீட்டு வேலை செய்யற, உன்னை நம்பி நான் எப்படி கடன் கொடுக்கறது 40,000 ரூபாய் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்க குடும்பம் என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி 10 பேர் எதுல நிக்க வச்சு என்ன சைன் பண்றியா பாண்டு பத்திரத்துல நாங்க பண்றேன். ஏன்னா எனக்கு இதுல வருமானம் வருது இல்ல, தைரியமா நம்ம பண்ணலாம் இல்ல. அதனால அந்த நம்பிக்கையோட பாண்டு பத்திரத்துல சைன் பண்ணி 40,000 ரூபாய் நான் வாங்கி இதுல 7 ஐடி போட்டேன். 7 ஐடி நம்ம செய்யற வேலை ஒரு வேலை, நம்ம குடும்பமா நம்ம ஃபேமிலியா நம்மளுக்கு வருமானம் வரணும். ஒரு கடை வச்சா ஒரு வருமானம் தான் வரும். 7 கடை வச்சா 7 விதமான வருமானம் வரும்ல. அதனால 7 ஐடியா நான் போட்டதுனால நான் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அந்த கடைக்கார என்ன பண்ணா அசிங்கப்படுத்தி கொடுத்தால அதே நாள்ல அதே தேதியில அந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். ஒரு மாசத்துக்கு நான் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வருமானத்தை இருக்கிறது நான் பெஸ்டா நினைக்கிறேன்னா இந்த ஆக்சிஸ் இந்தியால வர்றதை நினைக்கணும். நான் என்ன பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். வேலையை தூக்கி போட்டேன். ஆக்சிஸ் இந்தியாவில் ஃபுல் டைமா நான் வேலை செஞ்சேன். ஒரு மாசம் அந்த 40,000 சம்பாதிச்சேன். 2 நாள் அந்த ஆள் கொடுத்த டேட்டோட 2 நாள் முன்னாடி அதே ஆளை கூப்பிட்டு எத்தனை பேர் எதுல என்னை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தாங்க, அதே அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்களை நிக்க வச்சு நான் அந்த காசை திருப்பி கொடுத்தேன். அதே போல அவங்களும் நான் ஐடி போட வச்சேன். நான் படிக்கலனாலும் என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே படிச்ச பீப்புளா எனக்குள்ள வந்தாங்க எல்லாருமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமா இந்த பேச தெரியாது, ஆனா எனக்கு தனிவேல் சார் மீட்டிங்ல பேசினா காசு பேசலன்னா லாஸ்ன்னு சொல்லுவாரு. ஐயோ நம்ம லாஸ் ஆகிறதுக்காக நம்ம வரல, நம்ம பேசினாதான் நம்ம இனிமேல் நம்ம காசு சம்பாதிக்க முடியும். அதனால நம்ம தனிவேல் சார் மீட்டிங்கே அட்டன் பண்ண தெரியாது. அந்த ஜூம்னா என்னன்னு தெரியாது. மதுரமுத்து சார் அக்கா இந்த மாதிரி காலையில சொல்லி கொடுப்பாரு. எனக்கு சொல்லி கொடுத்து இந்த மீட்டிங் நீங்க கத்துக்குங்கோ. அந்த மீட்டிங்குள்ள போனேன். ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்றதுக்கு பயப்படுவேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி தனிவேல் சொன்னாரு, யார் யாரு புதுசா வந்தவங்க எல்லாருமே பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு. அப்போ நான் பயப்படுவேன். பேசுறீங்களா, பேசினாதான் நீங்க காசு சம்பாதிக்க முடியும், பேசலன்னா நீங்க லாஸ் ஆகிட்டே உட்காந்து முடியும். நான் லாஸ் ஆகிறதுக்காக ஏற்கனவே நான் லாஸ்ல தான் உட்காந்துக்கிறேன். நான் இதுக்குள்ள லாஸா காசானா எனக்கு காசு தான் பெருசுன்னு நான் பேச ஆரம்பிச்சேன். பேச நான் ட்ரைனிங் ஆயிட்டேன். இன்னைக்கும் இந்த மேடையில இந்த அளவுக்கு பேசணும்னா அந்த மீட் வச்சது.
வரமா அதே